அதிகாரத்தை எடுத்துக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம். இருபத்தி 5வது வசனத்திலிருந்து எபேசியர் 5. இன்னைக்கு நிறைய திருமணத்துல நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கு இடையில நிறைய பிரச்சனைகள். பிரச்சனை இல்லாட்டியுமே பிரச்சனை இல்லாததே பிரச்சனையா இருக்குது. ஏன்னா அது நியூட்ரலா போற ஒரு மேரேஜ், அன்பே இல்லாத ஒரு மேரேஜ், அன்பே இல்லாததான் நிறைய திருமணங்கள் இருக்கிறது. ஸோ வேதாகமும் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது இந்த திருமணத்தை பற்றி, திருமணம் ஆகாதவர்களை பற்றி என்ன கற்றுக் கொடுக்கிறது, அவங்க என்ன செய்யணும்னு சொல்லி வேதாகம் கற்றுக் கொடுக்கிறங்கிறத கொஞ்ச நேரமா நம்ம என்ன பண்ணலாம், தியானிக்கலாம். நம்ம கிருபைய, இதுக்கு நமக்கு என்ன தேவை? கிருபை தேவை. ஹல்லேலூயா. நமக்கு என்ன தேவை? இந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம திருமண வாழ்க்கையில நம்ம செயல்படுவதற்கு கிருபையை நம்ம தொடர்ந்து பெற்றுக்கொள்வது நமக்கு அவசியமா இருக்குது. ஸோ எபேசியர் 5வது அதிகாரம் 25 நான் வாசிக்க போறேன். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஸோ அடுத்ததா இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இப்படி கண்களை முடிந்தால் ஆண்டவரே, இந்த வசனத்தை எங்கள் இருதயத்திற்கு பிரயோஜனமாக எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை, இந்த உலகத்துல நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழத்தக்கதாக, உமக்கு பிரியமாக வாழத்தக்கதாக, இந்த கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆழ்வார்கள் என்பது அதிக நிச்சயமாகவே இந்த வேதம் சொல்கிறது. இந்த கிருபையை பெறுகிறவர்கள் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் வேதம் சொல்கிறது. அதுவரை இதை கற்றுக்கொள்ளும் போது இந்த கிருபை, இதற்கு தேவையான கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் முதலாவது மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் ஆதாமை படைத்து ஏவாளை படைத்து, ஏவாளை ஆதாம் சூஸ் பண்ணல. ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளை கொண்டு கொடுத்தார். அதை அவன் ஏற்றுக்கொண்டான்.
அவன் பார்த்துட்டு என்ன சொன்னா, இது என்னுடைய எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறது. அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு கிஃப்டா என்ன பண்ணார், ஆண்டவர் ஒரு பரிசாக கொடுத்தார். இந்த இந்த திருமணத்தை, முதல் திருமணம் ஆதியாகமம் புஸ்தகத்துல ஆண்டவர் முதலாவது திருமணத்தை ஆண்டவர் நடத்தி வைத்தார். இந்த திருமணம், அந்த திருமணத்துல எப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான காரியம், ஆண்டவர் நமக்கு என்ன எதிர்பார்க்கிறார் திருமணத்துல, எதற்காக திருமணத்தை ஏற்படுத்தினார், ஆண்டவர் ஏன் திருமணத்தை முதலாவது ஒரு அமைப்பாக அவர் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வேத புஸ்தகத்துல நம்ம அத எபேசியர் புஸ்தகத்துல பவுல் அப்போஸ்தலன் சபையோடும் கிறிஸ்துவோடும் கூட ஒப்பிட்டு அவர் அதை நமக்கு கற்பிக்கிறார். அந்த எபேசியர் புஸ்தகத்தை நம்ம பார்த்தோம்னா எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபையை நேசிக்கிறார், எப்படி ஒரு கணவர் ஒரு மனைவியை நேசிக்க வேண்டும், எப்படி கிறிஸ்து சபையை நேசிக்கிறாருங்கிறத வைத்து அவர் நமக்கு இந்த காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்கிறார். சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம் சீக்கிரமா. நான் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில ஒரு திருமணம் என்கிறது மிகவும் முக்கியமான காரியம். திருமணம் ஆகாதவர்கள், திருமணம் இன்னும் யங் பீப்புள், நம்முடைய யங் பீப்புள் அவங்களும் என்ன பண்ணணும், இந்த திருமணத்தை குறித்து அறிந்து கொண்டு இந்த திருமணம் எப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கொள்ள வேண்டும். திருமணமானவர்கள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு கற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டுமே ரொம்ப முக்கியம். திருமணமானவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் எப்படிப்பட்ட காரியத்தை நம்ம செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது, திருமணமானவர்களும் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஸோ முதலாவது இங்க எபேசியர் புஸ்தகத்துல கணவன் காட்ட வேண்டிய அன்பு, தேவன் கட்டளை கொடுத்திருக்கிறார். கணவனுக்கும் மனைவிக்கும் ஆண்டவர் அறிவுரை கூறுகிறார். இங்கே கணவனுக்கு சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஆதியாகமத்துல நம்ம பார்த்தோம், ஆதாம படைத்து ஆண்டவர் ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து எடுத்து ஏவாளை படைத்து ஏவாளை ஆதாமுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அவன் ஏவாளை ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணா, தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவளை நேசித்தான். அப்போ தகப்பனும் தாயுமே இல்லை, ஆனாலும் அதுல என்ன இருக்குது, ஆதாமுக்கு ஏவாளுக்கும் தகப்பனும் தாயும் இல்லை, ஆனாலும் அவன் தகப்பனையும் தாயை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா பின்னாடி வருகிற நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக. அப்போ ஆண்டவர் தான் அவனுக்கு எல்லாமே இருந்தார். இருந்தாலும் மற்ற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம மனைவியினுடைய அந்த 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 உறவை முக்கியப்படுத்துவது, மற்ற காரியத்தை விட அதை முக்கியப்படுத்துவது. இங்க எபேசியர் 5வது அதிகாரத்துல பவுல் அப்போஸ்தலன் நேரடியாக சில காரியங்களை இந்த திருமண காரியத்திற்காக கற்றுக் கொடுக்கிறார். மேரேஜ்ல கணவனும் மனைவி, மேரேஜ்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஆண்டவர் இணைக்கிறார். ஆண்டவர் இது நம்முடைய தேர்வாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, சில நேரத்துல நம்முடைய தேர்வு, சில பேர் என்ன பண்றாங்க, தேர்ந்தெடுக்கிறார். ஆனா அது கிறிஸ்துவுக்குள்ள தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 7:29 சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய தேர்வாக இருக்கலாம், அது யாருக்குள்ள இருக்கணும், கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். எபேசியர் 5வது அதிகாரத்தை எடுத்துக்கலாம். இங்க தேவன் கணவனுக்கு முதலாவது 25வது வசனத்துல, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. கணவன் காட்ட வேண்டிய அன்பு, அதுக்கப்புறம் மனைவி காட்ட வேண்டிய கீழ்ப்படிதல், ரெண்டையும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த அன்பு இல்லாவிட்டால், இந்த கணவன் இந்த அன்பு மனைவி மேல வைக்க வேண்டும். இந்த அன்பு இல்லாவிட்டால் கணவனுடைய காரியம் என்னன்னா, கணவனுடைய இந்த தலைமைத்துவம் தவறாக பயன்படுத்தப்படலாம். இந்த அன்பு அவர்கள் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட, இந்த கணவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைமைத்துவம், அந்த ஆதிக்கம் செலுத்துகிறதாக மாறக்கூடும். ஏன்னா ஆண்டவர் இந்த கணவனுக்கு கொடுத்த பொறுப்பை அந்த கணவன் தவறாக பயன்படுத்தக்கூடும். அன்பு இல்லைன்னா, மனைவி மேல அன்பு இல்லை அப்படின்னா, நிறைய நேரத்துல
அன்பு இல்லாத குடும்பம் எப்படி இருக்கும்? கணவன் அன்பு செலுத்தலன்னு எப்படி இருக்கும்? சண்டை வந்துட்டே இருக்கும். மனைவிக்கும் பொறுப்பு இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணும்? இந்த அன்புக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஸோ இந்த அன்பு, கணவனுக்கு அன்பு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்க அந்த ஆதிக்கத்தை செலுத்தவும் அந்த தலைமை பொறுப்பை தவறாக பயன்படுத்தக்கூடும். அந்த கணவன் சரியான அன்பை மனைவியிடத்துல காட்டும் போது அந்த உறவுக்குரிய மற்ற கடமைகளை என்ன பண்ண முடியும்? அந்த கணவனால செய்ய முடியும். அந்த அன்பு செலுத்தும் போது அந்த வீடு எப்படி இருக்கும்? சுமூகமா. கணவன் கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்தது போல அன்பு கூற வேண்டும். ஒரு சாதாரண அன்பு கிடையாது, அது ஒரு தியாகமான அன்பு. ஆண்டவர் சபைக்கு என்ன கொடுத்தாரு? தன்னையே அர்ப்பணித்தார், தன்னையே ஒப்பு கொடுத்தார். மேரேஜ்ங்கிறது ஒரு தியாகம். மேரேஜ், திருமணம்ங்கிறது ஒரு தியாகம். தியாகத்துல நின்று, தியாகத்துல தொடர்ந்து, தியாகத்துல வாழ்ந்து, முழுமையாக தியாகம் செய்வதுதான் மேரேஜில் உள்ள ஆண்டவர் மேரேஜ் ஏற்படுத்தி, அதுக்காக மேரேஜ் ஏற்படுத்தி இருக்கிறார். மேரேஜ், திருமணம்ங்கிறது ஒரு தியாகம். ஸோ இந்த கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்து தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஸோ ஒரு மனைவியை அன்பு கூறுவதற்கு கணவன் என்ன பண்ண வேண்டும்? தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டதுன்னா ஒரு உண்மையான அன்பு. நம்ம மேல உண்மையான அன்பை பாராட்டினார், ஒரு தூய்மையான அன்பை பாராட்டினார். அந்த அன்பு மாறாதது, ஒரு நிலையானதா இருந்தது. அந்த அன்பு மாறிட்டே இருக்க, ஒரு நாள் வெறுப்பு, ஒரு நாள் அன்பு, ஒரு நாள் வெறுப்பு, அப்படி மாறிட்டே இருக்காது ஆண்டவருடைய அன்பு. ஆண்டவருடைய அன்பு நிலையாக இருந்தது. அது மட்டும் இல்ல, அது ஒரு தீவிரமான ஒரு அன்பு. அது எப்படி நான் அன்பு செலுத்த வேண்டும்ங்கிற ஒரு தீர்மானமான ஒரு அன்பாக இருந்தது. ஆண்டவர் சபையை எப்படி அன்பு கூர்ந்தார்? ஒரு உண்மையான அன்போட, ஒரு பரிசுத்தமான, ஒரு தூய்மையான அன்போட அன்பு கூர்ந்தார். ஏன்னா சபையில என்ன இருந்தது? குறைகள் இருந்தது, தோல்விகள். சபையில் என்ன இருந்தது? சபை ஆண்டவருக்கு விரோதமா. சபை பெர்ஃபெக்ட் கிடையாது, பரிபூர்ணமானது கிடையாது. அட்லீஸ்ட் சொன்ன மாதிரி நிறைய நேரத்துல கிருபை என்ன பண்ணுகிறது? சபை விருதாவாக தருகிறது, கிருபையை வீடடிக்கிறது, கிருபையை பெற்றுக்கொள்ளாம தன்னுடைய சுய நீதியில வாழ்கிறதாக இருக்கிறது சபை. அப்படிப்பட்ட சபைக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த சபையை நியாயம் தீர்க்காம, அந்த சபையின் மேல உண்மையான அன்பு வைத்து, அந்த சபையில உள்ள குறைவுகள், தோல்விகள் இருந்த போதிலும் அவர் என்ன பண்ணார்? ஆண்டவர் அன்பு வைத்தார். ஏன்னா சபைக்காக ஆண்டவர் அவரையே மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். ஏன்னா அதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய ஒரு மகத்துவம். தன்னுடைய உயிரையே கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு அன்பை தான் ஒரு கணவன் ஒரு மனைவியினிடத்துல செலுத்த வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. நிறைய நேரத்துல கணவன்மார் நினைப்பாங்க, ஐயோ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அன்பு செலுத்தணும்? இவ்வளவு கஷ்டம், நம்ம அன்பு செலுத்தினாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய கணவன்மார் நினைக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அப்படி நினைச்சிருந்தா ஆண்டவர் சபைக்காக என்ன பண்ணிருக்க, உயிரையே கொடுத்திருக்க முடியாது. அதனாலதான் இந்த மேரேஜ், திருமணம்ங்கிறது ஒரு தியாகமான ஒரு காரியம். ஆண்டவர் அதற்காக நம்ம அழைத்திருக்கிறார். அதற்கான கிருபையை ஆண்டவர் கொடுக்கிறவர். அதற்கான அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் நீதியின் பரிபூர்ணத்தையும் கிருபையாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. இந்த கிருபையை பெறும்போது நிச்சயமாகவே நம்ம ஆண்டவர் கொடுத்த அந்த திட்டத்துல, ஆண்டவர் கொடுத்த நோக்கத்துல நம்ம செயல்பட்டு நம்ம ஆண்டவர் கொடுத்த அந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். சோ ஆண்டவர் அவரையே நமக்காக தியாகமாக ஒப்பு கொடுத்தார். அவர் தான் நம்முடைய முன் மாதிரி. அதே மாதிரி மனைவிகளும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிவதை ஒரு முன் மாதிரியாக கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு முன் மாதிரியை வைத்திருக்கிறார். அவர் தான் நம்முடைய முன் மாதிரி. ஸோ சபை தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஸோ கிறிஸ்து காட்டிய அன்பு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. சபைக்கு கிறிஸ்து காட்டிய அன்பு தான் நமக்கு ஒரு கணவர்களுக்கு என்ன முன்மாதிரி, ஆண்களுக்கு முன்மாதிரி என்ன? கிறிஸ்து சபைக்கு காட்டிய அன்பு. இப்போ மனைவிகளுக்கு எது முன்மாதிரி? சபை காட்ட வேண்டிய அந்த கடமை, பொறுப்பு, சபை காட்ட வேண்டிய, மறுபடியும் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு காரியம்தான் ஒரு பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வேதம் வைக்கிறது. ஏன்னா ரெண்டு பேருக்கும் என்ன இருக்குது? கடமைகள் இருக்கிறது. இந்த கடமைகள் செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
ஏன்னா இந்த தேவன் கொடுத்த காரியத்தை நம்ம வந்து ஏன் இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறை சொல்றதுக்கு இல்லை. ஆண்டவர் கொடுத்ததை நம்ம கீழ்ப்படிவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபையை அதற்காக கொடுக்கிறார். நம்மளால முடியாது இல்லை, என்னால் அது செய்ய முடியாது, என்னால் ஓரளவு தான் செய்ய முடியும் அப்படின்னு இல்லை. ஆண்டவர் செய்ய முடியாத நம்மிடத்துல கேட்கிறவர் அல்ல. ஒன்று கூட நான் எழுதி வச்சிருக்கேன், முக்கியமா உண்மையான தலைமை அதிகாரம் செலுத்துவது அல்ல, அன்பு செலுத்துவது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வைஃப் இருந்தா உண்மையான தலைமை அதிகாரம் செலுத்துவது அல்ல, அன்பு செலுத்துவது. ஏன்னா ஒரு கணவனுடைய வாழ்க்கையில ஈஸியா என்ன பண்ணிடலாம், அதிகாரம் செலுத்திடலாம். இந்த உலகம் நிறைய கற்றுக் கொடுக்கிறது, அந்த வேதம் நமக்கு அவருடைய ஆண்டோட இருதயத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா கணவன் காட்ட வேண்டிய அன்பு இருக்கிறது, மனைவி காட்ட வேண்டிய கீழ்ப்படிதல் இருக்கிறது. ரெண்டையும் எபேசியர் புஸ்தகம் கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நிறைவை கொடுக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விவாகரத்து இல்லை, எக்கச்சக்கமான இந்த உலகத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையில கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்னைக்கு என்ன பண்ணி நிறைய நேரத்துல வெளியே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கலாம், சாதாரணமா தெரியும், ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தெரியலாம். ஆனா உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது புரியலைன்னா. ஏன்னா ஆண்டவர் இதற்காக தான் தெளிவா நமக்கு என்ன பண்ணுங்க, வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வசனத்தில் உள்ள கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கணவன் காட்ட வேண்டிய அன்பு, அந்த சாக்ரிஃபிஷியல் லவ், அந்த தியாகமான அன்பு எவ்வளவு நாள், 1 மாசம் 2 மாசம், ஃபர்ஸ்ட் 3 மாசம் கல்யாணம் ஆகி 3 மாசம் நல்லா அன்பு கூறுவாங்க, அப்புறம் சண்டை கிடையாது. இது தொடர்ந்து தியாகமான அன்பு. இதுதான் ஒரு நிறைவை அளிக்கிறது. ஏன்னா மனைவி கணவருக்கு காட்ட வேண்டிய கீழ்ப்படிதல் எப்படின்னா, கணவர் அவளுக்கு காட்ட வேண்டிய அன்புக்கு பதிலாக அவள் கீழ்ப்படுகிறவள். கணவன் அன்பு செலுத்தும் போது மனைவி எதற்கு கீழ்ப்படுகிறவள். அன்பு செலுத்தாம இல்லை, அன்பு செலுத்தும் போது அது எதையும் எதிர்பார்க்காம அன்பு செலுத்தும் போது, கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்து அது கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்ததை என்ன பண்ணுகிறது, அதை சொல்லிதான் நமக்கு பவுல் அப்போஸ்தலன் நமக்கு விளக்குகிறார். கிறிஸ்து ஏன் சபைக்காக தம்மை ஒப்பு கொடுத்தார்? ஏன்னா இந்த உலகத்துல 26வது வசனம், எபேசியர் 5வது அதிகாரம் 25 நம்ம வாசித்தோம், 26 வாசிக்கலாம். ஏன் ஆண்டவர் சபைக்கு தம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும்? ஏன் அவரையே ஒப்பு கொடுத்தார்? அவர் ஜீவனையே கொடுத்தார் சபைக்காக, அவர் தியாகமாக கொடுத்தார். 26வது வசனம் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சபைக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்ததற்கு 2 காரணங்கள் உண்டு. முதலாவது அந்த சபையை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஆண்டவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். 2வது சபையை மகிமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். கணவன் அன்பு கூறும்போது இந்த அன்பு எப்படி சபையை பரிசுத்தப்படுத்துமோ அப்படியே மனைவியை என்ன பண்ணும், பரிசுத்தப்படுத்தும். அந்த அன்பு என்ன பண்ணும், அந்த குடும்பத்துல ஒரு சமநிலையை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு நிறைவை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஒரு குடும்பம் அப்படின்னா அதுல ஒரு நிறைவு இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய பரிபூர்ணம் இருக்க வேண்டும். சபையை எப்படி ஆண்டவர் நிறைவை கொடுப்பதற்காக, ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவதற்காகவும் மகிமையை கொடுப்பதற்காகவும் அவரே ஒப்பு கொடுத்தார். அதுதான் கணவனுடைய ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த குடும்பத்தை என்ன பண்ண வேண்டும், ஒரு நிறைவை கொண்டு வர வேண்டும். குடும்பத்துல இந்த மகிமையை கொண்டு வர வேண்டும். ஆண்டவருடைய மகிமை இந்த குடும்பத்துல வெளிப்படுத்தப்பட வேண்டும். நம்மளை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்க வேண்டும். இந்த உலகத்துல மாதிரி உள்ள அன்பு கிடையாது. இது கிறிஸ்துவனுடைய அன்பை கொண்டு, கிறிஸ்துவனுடைய கிருபையை பெற்று அன்பு கூறுவது. நம்ம எல்லாருக்குமே இந்த கெப்பாசிட்டி கம்மி தான். கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணிடுவோம், நம்ம கிருபையை இழந்து போகிறவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தோற்க வைக்கிறதாக. ஸோ தொடர்ந்து எபேசியர் 5வது அதிகாரம் 28வது, அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து,
யாருமே வந்து நம்முடைய சொந்த சரீரத்தை வெறுக்கிறது கிடையாது. என்ன பண்ணலாம்னா மற்றவங்களை ஈஸியாக நம்ம வெறுத்துடலாம், நம்ம சொந்த சரீரத்தை வெறுக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் வந்து தன்னுடைய சொந்த சரீரத்தை ஒருவனும் வெறுக்க மாட்டாங்க, சொந்த சரீரத்தை போல அன்பு கூற சொல்லியிருக்கிறார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களின் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். ஸோ இதுல அன்பு கூறும்போது மனைவி என்ன பண்ணுகிறார்? அதற்கு பதிலாக கீழ்ப்படிந்து, கணவருக்கு கீழ்ப்படிந்து வாழ அது ஏதுவாகிறது. ஒன்லி கீழ்ப்படின்னு இல்லை, அன்பு கூறும்போது அது கீழ்ப்படிதல் அதுல என்ன உண்டாகிறது. ஸோ ஆண்டவர் ஒருவரும் தன்னுடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவரும் தன் சொந்த சரீரத்தை வெறுக்கிறவன் கிடையாது. ஸோ தன்னுடைய சொந்த சரீரத்தை போல மனைவி அன்பு கூற வேண்டும். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே, கர்த்தர் சபையையும் போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். ஸோ நாம் அவருடைய 30வது வசனம், நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். ஸோ ஆண்டவர் எப்படி தன்னுடைய சபையை போஷித்து சபையை பராமரித்து காத்து நடத்துகிறது போல நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் நம்ம குடும்பத்திற்காக மனைவிக்காக செய்கிற ஒரு காரியமும் இன்னும் நம்ம தியாகமா நினைக்க கூடாது. அது நம்முடைய கடமை, ஆண்டவர் நம்ம கொடுத்த கடமை. இது ஒரு தியாகம் கிடையாது. நான் இன்னைக்கு தியாகம் செய்யறேன் நான் நினைச்சேன்னா நாளைக்கு செய்ய முடியாது. நம்ம தொடர்ந்து இதை ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபை, இயேசு ஏன் வந்து அவரையே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா சபையை போஷித்து பராமரித்து காத்து கொள்ளுகிறதற்காக, அவர் வந்து சபையை வளர்ப்பதற்காக, சபையை கிறிஸ்துவுக்குள்ள வளர பண்ணுவதற்காக. சோ ஆண்டவர் பராமரிக்க பேணி பாதுகாக்கிறார். சபை என்ன பண்ண பேணி பாதுகாக்கிறார். அது மட்டும் இல்ல, அது ஒரு கனிவோட ஒரு கவனித்துக் கொள்ளுகிறார். சபை என்ன பண்ணுகிறாரு? சபை செய்யற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவர் தண்டித்து என்ன பண்ணுகிறது கிடையாது, அவங்கள வந்து நிராகரிக்கிறது கிடையாது. எபிரேயர் 12வது அதிகாரத்துல தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல அவர் சிட்சிக்கிறவர். எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ஆண்டவருடைய கிருபையில நம்ம நிலைத்திருந்து அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நம்ம தொடர்ந்து வளர்ந்து அவருடைய தெய்வீக திட்டத்தை, ஆண்டவருடைய பரலோக நோக்கத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அதுல வளருவதற்காக தான் ஆண்டவர் இந்த கிருபையை கொடுக்கிறார், நம்ம சிட்சிக்கவும் செய்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்மை காப்பாற்றி பேணி பாதுகாக்கிறார். சபையை பேணி பாதுகாக்கிறது போல ஒரு கணவன் தன் குடும்பத்தை பேணி பாதுகாப்பதற்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஸோ எல்லா கிருபையும் எல்லா மகிமையும் வந்து கிறிஸ்துவின் மூலமாக தான் இந்த கிருபையும் மகிமையும் சபை பெற்றிருக்கிறது. அதே மாதிரிதான் ஒரு கணவன் அந்த குடும்பத்துல இந்த கிருபையும் தேவ மகிமையும் அந்த குடும்பத்திற்கு கொண்டு வர முடியும். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் ஒரு குடும்பத்திற்கு ஒரு தேவையான ஒரு காரியம் பவுல் அப்போஸ்தலன் நமக்காக விளக்கி சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி அப்படி தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். 31வது வசனம், இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட 31வது வசனம் பாருங்கள், எபேசியர், இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஸோ ஆதி ஆகமத்துல ஆதாம் ஏவாளும் 2 பேரும் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த லீவ் அண்ட் கிளீவ் 2 பிரின்சிபிள் அதுல இருக்குது. விட்டு சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, விட்டு இணைந்திருப்பது, அதை விட்டு இணைந்திருப்பது, தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம மற்றவங்களை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சிடணும்னு அர்த்தம் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து என் ஒய்ஃப் தான் எல்லாமே, வேற யாருமே கிடையாது. அல்லாட்டி ஒய்ஃப் வந்து நாளையில இருந்து உங்க அப்பா அம்மா இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி சொல்றது கிடையாது. இது என்னன்னா இந்த புதிய காரியத்திற்கு இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த மனைவிக்கு ஆண்டவர் கொடுத்த கணவர் 2 பேரும் இணைந்து இவங்க 2 பேரும் இந்த உறவை முக்கியப்படுத்துவதுன்னு அர்த்தம். மற்ற உறவுகளை காட்டிலும் இந்த உறவு முக்கியம். ஆண்டவர் எப்படி ஆர்டர் எப்படி சொல்லுங்க, ஆண்டவர், கணவர், மனைவி, பிள்ளைகள், இதுதான் ஆண்டவர் கொடுத்த ஆர்டர். அதுக்கப்புறம் மற்ற எல்லாருமே இந்த உறவு, இந்த 2 பேரும் டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருந்தா
எப்படி மற்றவங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க? டாம் அண்ட் ஜெர்ரி எனக்கு தெரியாதோ? நிறைய பேருக்கு 2 பேர் எலியும் பூனையும் மாதிரி. எலியும் பூனையும் மாதிரி இருந்தா மற்றவங்க சுத்தி உள்ளவங்க பக்கத்திலே வரமாட்டாங்க. இந்த 2 சண்டை போடுற கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும். ஆனா 2 பேரும் ஒரு சந்தோஷம். 2 பேரும் கணவன் மனைவி அன்பு கூர்ந்து, மனைவி கணவனுக்கு கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிந்து, 2 பேரும் ஒருவரை ஒருவர் தாங்கி ஆண்டவருடைய அந்த ஆர்டர்ல வாழும்போது மற்ற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும், சுற்றி உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதனாலதான் ஆதாம் இங்க ஆதாம் ஒரே மாம்சமானார் அப்படின்னு இருக்கு. 2 பேரும் ஒரே மாம்சமானார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரே எண்ணத்தை உடையவர்களாக, ஒரே நோக்கத்தை உடையவர்களாக 2 பேரும் மாறினார்கள், ஒரே மாம்சமானார்கள். அதே இதுல இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம எக்ஸாம்பிள் ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல ஈசாக்கு ஆதியாகமம் 24:64 வாசித்து பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு ஈசாக்கு ரெபேக்காவை பார்த்ததே இல்லை. ரெபேக்காள் தூர தேசத்திலிருந்து என்ன பண்றாங்க, அவனுடைய ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலியேசர் பார்த்து கொண்டு வந்த பொண்ணு. ஆனா இங்க ஈசாக்கு எப்படி இருக்காரு? ஆர்வமா இருக்கிறார் பாருங்க. அதனாலதான் யங் பீப்புள் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னும் மேரேஜ் ஆகாத டீனேஜ் பீப்புள்ல இருந்தே நம்ம டீனேஜ்ல இருந்து என்ன பண்ணோம், பில்லி கிரகாம் அவருடைய பிள்ளைகளும் அவங்க சின்ன வயசுல இருந்து, அந்த பிள்ளைங்க சின்ன வயசுல இருந்தே அவங்க கேர்ள்ஸ், அவங்க பொண்ணுங்க கூப்பிட்டு என்ன பண்ணுவாராம், ஜெபம் பண்ணுவாராம். சின்ன வயசுல இருந்தே ஏற்கனவே அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, பிறந்துட்டாங்க. இனிமே பிறக்க போறது இல்லை, இனிமே ஏற்கனவே பிறந்து ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்க அங்க இருக்கிறவங்க தான் என்ன பண்ண போறாங்க, ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, கொண்டு சேர்க்க போறாரு. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். ஏன்னா ஒரு சரியான ஒரு திருமணம், ஒரு சரியான ஆண்டவருக்குள் உள்ள திருமணம் ஏற்கனவே வெற்றியோடு கூட தொடங்குகிறதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை வெற்றி பெற்றதாக தொடங்கி வைக்கிறதாக இருக்கும். ஆண்டவர் கர்த்தர் கொடுத்த அந்த மனைவி, கர்த்தர் கொடுத்த கணவர், ஆண்டவர் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. நம்ம எல்லாருக்குமே என்ன இருக்குது, சுதந்திரம் இருக்கிறது. சொல்லுங்க, எனக்கு சுதந்திரம் இருக்கு. சொல்லுங்க, நான் என்ன வேணா செய்யலாம், என்ன வேணா செய்யலாம், அப்படித்தானே? நம்ம எல்லாரும் சுதந்திரம் இருக்குது, என்ன வேணா செய்யலாம். ஆனா வேதம் எப்படி சொல்லுதுன்னா, அந்த சுதந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லுதுன்னா, 1 கொரிந்தியர் 7:29, அதே 1 கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர் வாசகம் 1 கொரிந்தியர் 7:29 நம்ம கர்த்தருக்குள்ள வாசிக்கிறத ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்கு என்ன இருக்குதுன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. மேரேஜ் பண்றதுக்கும் சுதந்திரம் இருக்குது, மேரேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கும் சுதந்திரம் இருக்குது. ஆனா வேதம் நமக்கு எப்படி எச்சரிக்குதுன்னா, அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. ஒரு உபாகம், அது பழைய ஏற்பாட்டுல இன்னும் ஒரு படி மேல போய் உபாகம புஸ்தகத்துல 22வது அதிகாரத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, மாட்டையும் கழுதையும் என்ன பண்ண முடியாது, சேர்க்க முடியாது. 2ஐயும் சேர்த்து உழவு விழுதோம்னா என்ன ஆகும், 2ம் ஒவ்வொரு பக்கம் போகும். ஏன்னா 2 பேரும் ரெண்டும் வேற வேற திசையை நோக்கி போகும். மேரேஜ்ல அது பண்ற வரைக்கும் நமக்கு கண் அடைக்கப்பட்டுச்சுன்னா நமக்கு பெரிய கஷ்டம். என்னாகும், நம்முடைய சுயத்தை கர்த்தருக்குள்ள நம்ம என்ன சுயத்தை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்குள்ள நம்ம தேர்ந்தெடுக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள, கர்த்தர் கொடுக்கிறதை, கர்த்தர் எப்படி கொடுத்தாரு ஈசாக்குக்கு, ரெபெக்காவை தூரத்துல இருந்து அவன் பார்க்கவே இல்லை, பொண்ணே பார்க்கல, ஆண்டவர் கொடுத்தார். யாக்கோபு கூட யாக்கோபுடைய அன்பு கூட ஒரு ஸ்பெஷல் அன்பு தான். யாக்கோபுடைய அன்பு ஒரு தியாகமான அன்பு. ஒவ்வொரு கணவரும் 7 வருஷம் மேரேஜுக்கு முன்னாடியே தியாகமா அன்பு செலுத்தியிருக்காரு. ராகேல் என்ன பண்ணாரு, மேரேஜுக்கு முன்னாடியே 7 வருஷம் எப்படி இருந்தான், 7 நாள் மாதிரி இருந்தான். அவருக்கு
அந்த அளவு அன்பு கூர்ந்திருக்கிறார். அதுக்கப்புறமும் மேரேஜுக்கு அப்புறமும் அன்பு கூர்ந்தார். மேரேஜுக்கு அப்புறமும் ஸோ இந்த அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதிருப்பது மிகவும் முக்கியம். அந்த அந்நிய நுகத்தோடு என்னைக்கு பிணைக்கப்படுறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க வாழ்க்கையில கடைசி நாள் ஆண்டவரோடு கூட செய்யறது கடைசி நாள். ஏன்னா ஆமோஸ் 4வது அதிகாரம், ஆமோஸ்ல வேதம் சொல்லுகிறது, 2 பேர் இணைந்து நடந்தாலே ஒழிய என்ன பண்ண முடியாது, அவங்க ஒருமித்து நடக்க முடியாது. 2 பேர் இணைந்து இருந்தாலும் ஒழிய ஒருமித்து நடக்க முடியாது. அப்படின்னா 2 விதமான வழிகளுக்கு போக நேரிடும், 2 விதமான வேற திசைக்கு போக நேரிடும், போவாங்க நிச்சயமா. அதனாலதான் நம்ம சரியாக ஆண்டவருக்காக காத்திருந்து, நம்ம வேகமா முடிவெடுக்காம ஆண்டவருக்காக காத்திருந்து, ஆண்டவர் வைக்கிற நேரத்துல நம்ம திருமணத்தை ஆண்டவரே நமக்கு தீர்மானம் பண்ணி, ஆண்டவரே தேர்ந்தெடுத்து, ஆண்டவரே கொடுக்கும் போது அதுல மிகுந்த ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். 1 ராஜாக்கள் 11:4 சாலமோன் கூட என்ன பண்ணா, அந்நிய நுகத்தோடு கூட பிணைக்கப்பட்டான். வேற எகிப்திலிருந்து பெண் ஜாதிகளை கொண்டான். என்ன ஆச்சு அப்படின்னா, முதல்லலாம் நல்லா தான் போச்சு கொஞ்ச நாள். சில பேருக்கு கொஞ்ச நாள் நல்லா போகும், சில பேருக்கு முதல் நாளே முடிஞ்சிடும், சில பேருக்கு கொஞ்ச நாள் நல்லா போயிட்டு அதுக்கப்புறம் அது முடிவுக்கு வரும். சாலமோனுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு முடிவுக்கு வந்துச்சு. எப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய மனைவிகள் என்ன ஆனாங்க அப்படின்னா, அவனை ஆண்டவரிடத்திலிருந்து திருப்பி விக்கிரகத்தை வழிபடுவதற்கு வைத்து விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு சாலமன் தள்ளப்பட்டார். ஸோ அது என்ன ஆகுதுன்னா, ஒரு சமரசம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை சாலமனுக்கு வந்தது. அப்படின்னு என்ன அர்த்தம், சரி பரவாயில்ல, விக்கிரகத்தை வணங்கலாம், இனிமே இவங்களுக்காக விக்கிரகத்தை வணங்கலாம், இவங்களுக்காக இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்நிய நுகத்துல பிணைக்கப்பட்டதுனால பெற்றோர்கள் என்ன பண்ணும், கவனமா இருக்கணும். பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கும். இந்த காலத்துல பிள்ளைகள் என்ன பண்ணா, நிறைய முடிவு எடுக்கிறாங்க. பிள்ளைகள் என்ன பண்ணும், ஆண்டவருக்கு இதுல என்ன இருக்கு, விளைவுகள் இருக்கிறது. நம்ம அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படும்போது என்ன இருக்குது, விளைவுகள் இருக்கிறது. நம்முடைய அடையாளம் கிறிஸ்துவுக்குள் தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள தேர்ந்தெடுப்பதற்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஒரு மாட்டையும் கழுதையும் இணைக்கிறது ஒரு சம்பந்தம், 2 சம்பந்தம் இல்லாத காரியத்தை இணைக்கிறது. வெளியே பார்த்தா கழுத மாதிரி தெரியாது, அதுவும் மாடு மாதிரி நம்ம கண்ணுக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் தெரிய வாய்ப்பு இருக்கு இல்ல. எங்கேயாவது கழுத மாதிரி தெரியுமா? மனுஷனை பார்த்தா தெரியாது, 2 பேரும் ஒன்னாதான் தெரிவாங்க பார்க்கறதுக்கு. பயன்படுத்தாமல் ஆண்டவர் கொடுத்த சுதந்திரத்தை சரியாக பயன்படுத்தி, ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பற்றி, ஆண்டவர் கொடுக்கிற கிருபைகளை பற்றி நம்ம ஆண்டவருடைய இந்த நித்திய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஸோ இங்க யாக்கோபு ஆதியாகமம் 29வது அதிகாரத்துல அங்க ஒரு தியாகமான அன்பு செலுத்தினா நம்ம சொன்னோம். அதே நேரத்துல போவாஸ், ரூத் 2வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, போவாஸ் அவருடைய மனைவிய என்ன பண்ணுகிறாரு, 5:29 தன் சொந்த மாம்சத்தை பார்க்கறது போல ரூத்தை பார்க்கிறார். ரூத் என்ன பண்றாரு, அவளை ரூத்தை பாதுகாக்கிறார், ரூத்தை கனம் பண்ணுகிறார். நம்ம எப்படி நம்ம மாம்சத்தை நம்மளை கனம் பண்ற மாதிரி அவர் என்ன பண்றாரு, மனைவியை கனம் பண்ணுகிறார். ரொம்பவே முக்கியம். ஆனா கடைசியா ஒரு காரியத்தை நம்ம சொல்லி முடிக்கலாம். ஏற்கனவே சொன்னோம், உண்மையான தலைமை அதிகாரம் செலுத்துவதல்ல, அன்பு செலுத்துவது. உண்மையான தலைமைத்துவம் எப்படி இருக்குது, அதிகாரம் செலுத்துறது கிடையாது, அன்பு செலுத்துவது. ஸோ ஆண்டவர் நமக்கு இந்த கிருபைகளை ஆண்டவர் கொடுத்து இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ரூத் 2வது அதிகாரத்துல போவாஸ் ரூத் நீங்க பாத்தீங்கன்னா, போவாஸ் என்ன பண்ணுவாரு, அவளை வயல்வெளியில யாரு கூடயும் இணையாம நீ என்ன பண்ணு, கவனமா இருக்குன்னு சொல்லி அவளை பாதுகாத்து கொள்வார். ஸோ ஆண்டவர் ஒரு கணவனை என்ன சொல்லியிருக்காரு, கணவன் மனைவி தகப்பனையும் தாய் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்திருப்பாயாக. எல்லாம் சொல்லுங்க, லீவ் அண்ட் கிளீவ். என்னது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இங்க இந்த ஒரு 2 வார்த்தையை மட்டும் நம்ம பார்த்து நம்ம செய்தி முடிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குடும்பம் என்ன பண்ண வேண்டும், சில காரியத்தை விட வேண்டும். எப்படி விட சொல்லி இருக்குதோ அதே மாதிரி இப்போ விசுவாசி, ஒரு சபை என்ன பண்ண வேண்டும், ஆண்டவரோடு கூட இந்த நித்திய உறவுல இருக்கிற ஒரு சபை
நிறைய காரியங்களை என்ன பண்ண வேண்டும்? பழைய காரியங்களை விட வேண்டும். பழைய காரியங்கள்ல இருந்து நம்ம என்ன பண்ண வேண்டும்? விட்டு நம்ம ஆண்டவர் கொடுத்த இந்த புது காரியத்தை என்ன பண்ண வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பழைய காரியங்களை நம்ம போயிட்டு பழைய காரியங்களவே வாழாம பழைய காரியங்கள் நமக்குள்ள இருந்ததுன்னா, ஒரு வசனம் கூட வாசித்தோம், என்ன கசப்பான வேர் என்ன பண்ண, நமக்கு உள்ளுக்குள்ள உள்ள கசப்பான வேர் நமக்கே தெரியாது. பழைய கசப்புகள், பழைய சண்டைகள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்காக விட்டு என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரோடு கூட இணைய வேண்டும். அதனாலதான் சபைங்கிறது எவ்வளவு முக்கியம், அப்படி ஆராதனை எவ்வளவு முக்கியம். ஆராதனைங்கிறது நம்ம அவருக்கு செலுத்துவது, வசனம்ங்கிறது அவர் நமக்கு கொடுப்பது. ஆராதனை நம்ம ஆண்டவரை எவ்வளவு நீ நன்மையை செய்தீர்னு சொல்லி ஆராதனையில ஒவ்வொரு வார்த்தையும், அந்த பாடல் நம்ம பாடும்போது ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மோடு கூட பேசுகிறதாக, நம்ம அவருக்கு நன்றி சொல்லுகிற ஒரு நேரம் தான் ஆராதனை நேரம். வசனத்தை கேட்கிறது அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது, அவர் நமக்கு அவருடைய இருதயத்தை பகிர்ந்து கொள்வது. ஸோ ஒரு சபை, ஒரு கணவனையும் மனைவியும் எது கம்பேர் பண்ணுது? எபேசியர்ல கிறிஸ்துவையும் சபையையும். ஸோ இங்க தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்து, பிரிந்து அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முற்றிலுமாக நம்ம இதை மறந்து, பழைய காரியத்தை மறந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பழைய காரியத்தை பிடிச்சிட்டே இருக்காம, நம்ம சில நேரத்துல பழைய காரியத்தை பிடிச்சிட்டே இருப்போம், விசுவாசியா இருப்போம், சபைக்கு வந்துடுவோம், இன்னும் பழைய காரியத்தை பிடிச்சிட்டே இல்லாம பழைய காரியத்தினுடைய ஞாபகம் கூட இல்லாம என்ன பண்ணுவோம், அதை அப்படியே விட்டு விட வேண்டும். பழையது கிடையாது, நம்ம புது சிருஷ்டி. ஆண்டவர் நம்ம புது மனிதனாக உருவாக்கி இருக்கிறார், புதிய ஸ்தானத்தை நம்ம கொடுத்திருக்கிறார், உன்னதங்கள்ல நம்மளை உட்கார வைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளையாகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம முற்றிலுமாக அதை நம்ம விட்டு விட வேண்டும். அதுக்கு ஒரு ஆதியாகமம் 44 அதிகாரத்துல இங்க யோசேப்பு சொல்றாங்க, யோசேப்பு சொல்றாரு, பெஞ்சமின் என் கூட தான் இருக்கணும், நீங்க எல்லாம் போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாம் சொல்றாங்க, அவங்க பிரதர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இந்த பெஞ்சமினை எங்க அப்பாட்ட இருந்து பிரிச்சா எங்க அப்பா செத்துருவாரு. பெஞ்சமின் எங்க அப்பாட்ட இருந்து பிரிச்சா செத்துருவார். அந்த அளவு என்ன பண்ணி 2 பேரும் இணைந்து இருக்காங்க. 2 பேரும் அவ்வளவு திக்கா, அவ்வளோ எங்க அப்பாவோட இருதயம் எப்படி இருக்குது? பெஞ்சமினோட ஒட்டி இருக்குது. அதை பிரிச்சா செத்தே போயிடுவார். ஸோ நம்ம சில காரியம் இங்க வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அங்கிருந்து என்ன பண்ணி பிரிந்து, அங்கிருந்து அவ்வளவு எதுக்கு அந்த வசனத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா, ஆதியாகமம் 44 அதிகாரத்துல அந்த அளவு நம்ம சில நேரத்துல நம்முடைய ஆத்துமா கூட மண்ணோடு ஒட்டி கொள்ளக்கூடும். சங்கீதம் 119:25 வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. இந்த உலக காரியங்கள்ல இருந்து நம்ம விடுபடுவது ரொம்ப முக்கியம். அதை அப்படியே விட்டு விடுவது நம்ம முக்கியம். முற்றிலுமாக விட்டு என்ன பண்ண, நம்ம ஆண்டவரோடு கூட இணைவது ரொம்ப முக்கியம். எப்படி பெஞ்சமின் யாக்கோபு இணைந்திருந்தது ரொம்ப இணைந்திருக்கு ரொம்ப முக்கியம். அவருடைய அப்பா என்ன பண்ணாரு? பெஞ்சமினோட கூட இணைந்து இருக்கிறார், அவ்வளவு நெருக்கமா, அவ்வளவு அன்பா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரோடு கூட ஒரு இணைப்பு ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவசியம். இந்த இந்த இணைந்து கொள்ளுகிறது, விட்டு இணைந்து கொள்ளுகிறது என்னன்னா, எப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இரும்பு எடுத்து இன்னொரு இரும்பு எடுத்து வெல்டிங் பண்ண எப்படி இருக்கும்? ரெண்டையும் வெல்டிங் பண்ணா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ரெண்டையும் பிரிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இணைப்பு ஒரு விசுவாசிக்கும் ஆண்டவருக்கும் தேவை. இந்த உலகத்தை விட்டு பிரிந்து ஆண்டவரோடு கூட அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ரொம்ப நெருக்கமாக இருப்பது, ஆண்டவருக்கு நெருக்கமாக, இந்த வெல்டிங் பண்ற மாதிரி அது அவரோடு கூட இணைக்கப்பட்டு இருப்பது. எல்லாருக்கும் தெரியும் வசனம், அவரோடு கூட இணைந்து இருக்கும் போது நீங்கள் அவரிலும் உங்கள் வார்த்தை அவர்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஸோ அது இணைந்திருப்பது அவசியம். எப்படி அப்படின்னா, யோபு எப்படி சொன்னார் அப்படின்னா, என்னுடைய தோல் என்னுடைய எலும்போடு ஒட்டி இருக்கிறது. அவருடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், அவருக்கு பயங்கர வியாதி, அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை பாடியில. அப்ப என்ன ஆச்சுன்னா, அவர் தோல் எலும்புல ஒட்டி இருந்துச்சு. அந்த அளவு அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவருக்கு வந்தது. இது ஆவிக்குரிய ஒரு காரியத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது அந்த அளவு ஒரு இணைப்பு நமக்கு ஆண்டவருக்கும் அவசியமா இருக்குது. ஸோ ஆண்டவர் இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த இணைப்பு அப்படிங்கிறது நம்ம ஒருவரோடு கூட நெருக்கமாக இருப்பது.
அந்த ஒருவர் யார் அப்படின்னா ஆண்டவர் இயேசுவோடு கூட நம்ம நெருக்கமாக இருக்க வேண்டும். நெருக்கமாக. உபாகமம் 10வது அதிகாரம் 20வது வசனம் வாசிக்கலாம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க உபாகமம் முழுசு நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, உபாகம் 10வது அதிகாரம் 11வது அதிகாரம் 13வது உபாகம் முழுசு வாசித்து பாத்தீங்கன்னா, இது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் தேசத்து பக்கத்துல வரும்போது சொல்லப்பட்ட மோசே அவளுக்கு மறுபடியும் என்ன பண்ணுகிறாரு, முதல்ல இருந்து சொல்றார். எப்படி ஆண்டவர் அவளை மீட்டு கொண்டு வந்தார், எப்படி அவர்களை ரட்சித்தார், எப்படி ஆண்டவருக்கு இந்த உண்மையாக அவர்கள் நடக்க வேண்டும், எப்படி இந்த பரிசுத்தமாகுதல் இருக்க வேண்டும்ங்கிறத திரும்ப திரும்ப சொல்லுகிறாரு. இதுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொன்னது என்னன்னா, உபாகம் 10:20 வாசிங்க. இங்க வந்து இந்த விட்டு விட்டு இணைக்கப்படுவதுங்கிறது என்ன இருக்கு, பற்றி கொள்வது. ஆண்டவர் என்ன பண்ணுகிறது, பற்றி கொள்வது. ஆண்டவரை பற்றிக்கொள். 11வது அது அடுத்த அதிகாரத்தில் 22வது வசனம் வாசிங்க. 11:22. அவர் வழியில் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்க இந்த கற்பனைகள் எல்லாம் ஜாக்கிரதையாக கேட்கவில்லையானால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகள் எல்லாம் நம்ம ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எதை சார்ந்ததுன்னா, நம்ம இந்த உலக காரியங்களை விட்டு விட்டு ஆண்டவர் கொடுக்கிற காரியங்களோட இணைக்கப்படும் போதுதான் ஆண்டவர் நமக்கு அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஆண்டவர் மேல உள்ள அன்பு வைத்து, ஆண்டவர் மேல இந்த உலக காரியத்தை நம்ம ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்களா இல்லை, நம்ம ஆண்டவரை முழுமையா ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாக ஆண்டவர் மேல அன்பு வைத்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரோடு இணைக்கப்படும் போது, அவரை பற்றி கொள்ளும் போது ஆண்டவர் அவருடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, இந்த உலக ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா எரேமியா 13:11 ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை அவரோடு கூட இணைத்தார். ஆண்டவரே இணைத்தார். உண்மையிலே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் ஒருவேளை நம்ம இணைக்கப்படாமல் இருந்தா கூட சில இடத்துல ஆண்டவர் நம்மளை கிருபையினால் நம்ம இணைக்கிறவர். அவர் நம்ம கிருபையை கொடுத்து இணைக்கிறவர். நமக்கு ஒருவேளை நம்ம வஞ்சிக்கப்பட்டு ஒருவேளை ஏமாற்றப்பட்டிருக்கலாம், ஆனா ஆண்டவர் நம்மை அவரோடு கூட இணைக்கிறவர். வாசிய எரேமியா 13:11. மனுஷனுடைய அறைக்கு சேர்க்கை இருக்கிறது போல நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் அனைவரையும் யூதா குடும்பத்தார் அனைவரையும் எனக்கு ஜனங்களாகவும் கீர்த்தியாகவும் துதியாகவும் மகிமையாகவும் சேர்க்கையாக்கி கொண்டேன். என்ன சேர்க்கையாக்கி கொண்டேன்? சேர்க்கையாக்கி கொண்டேன். அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு துதியாகவும் மகிமையாகவும் எனக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறவர்களாகவும் என்னுடைய வழியில நடக்கிறவர்களாகவும் என்னோடு கூட அவர்கள் சேர்க்கையாக்கி கொண்டேன். ஆண்டவரே நம்ம ஒருவேளை நம்ம இணைய முடியாம ஆண்டவரே நம்ம இணைக்கிறவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே அவரோடு கூட நம்ம இணைக்கிறவர். ஆண்டவர் நம்ம ஒருவேளை நம்ம வழி விலகி இருந்த ஆண்டவரே அவருடைய கிருபையினால அவருடைய அன்பினால நம்ம இணைக்கிறவர். அவர் நம்ம தள்ளி விடுகிறவர் அல்ல, ஆண்டவரே இணைக்கிறவர். நம்ம இப்ப என்ன இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு அர்த்தம் இந்த இதுக்கு என்ன இருக்குன்னா, நம்ம ஆண்டவரை பின்தொடர்ந்து முந்தி செல்வது. ஆண்டவரோடு கூட இணைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு பின் சென்று அவருக்கு முந்தி செல்வது. அதுக்கு ஆதியாகமம் 31 அதிகாரத்துல லாபான் யாக்கோபை என்ன பண்ணா, யாக்கோபு ரொம்ப தூரம் போயிட்டான், ஆனா லாபான் பின்னாடி தொடர்ந்து யாக்கோபை முந்தி சென்று சந்தித்தார். அது மாதிரி ஆண்டவரை நம்ம ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம அவரை நம்ம ஒருவேளை பின் தங்கி இருந்தோம்னா இன்னைக்கு ஆண்டவரை பின் தொடர்ந்து ஆண்டவரோடு கூட இணைக்கப்படுவதற்கு நம்ம துரிதமாக அவருக்கு பின் சென்று அவரோடு கூட இணைக்கப்படுவது மிகவும் முக்கியம். ஓவர்டேக் பண்ணும். என்ன பண்ணணும், நம்ம பின் தங்கி இருந்தோம்னா, ஒருவேளை பின் தங்கி இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில, இன்னும் நம்ம உலகத்திலே இருக்கலாம், ஆனா இப்போ ஆண்டவர் நம்ம கொடுத்த இந்த கிருபையின் நிமித்தமா அவரை பின்தொடர்ந்து அவருடைய வார்த்தையை பின்தொடர்ந்து நம்ம அவரை நெருங்கி அவரை பிடித்து அவரோடு கூட இணைந்து அவரோடு கூட உடன்படிக்கையில மறுபடியும் இணைந்து அவரோடு கூட நம்ம அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டவர்களாக நம்ம இருக்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னாரு, நான் அவர்களை மறுபடியும் சேர்த்துக் கொள்வேன். ஆமென். மறுபடியும் நான் சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் சொல்றதுலாம் என்னன்னா, நீ ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டு அவருக்கு நீ உண்மையா இருக்கும்போது, அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியும் போது ஆண்டவர் இந்த உலகத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படிலாம் எழுதி நிற்கலாமா? ஆண்டவர் நமக்கு இந்த உலக காரியங்கள் எப்படி கணவன் என்ன பண்ணும், எல்லாத்தையும் விட்டு மனைவியோட இசைந்து இருக்க வேண்டும்.
திருமணம் ஆகாதவங்க, இன்னும் மேரேஜ் ஆகாதவங்க அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்பட கூடாது. ஏன்னா கர்த்தர் நமக்கு உங்களுக்கென்று என்ன பண்ணிருக்காரு, ஏற்கனவே நியமித்து வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கென்று, ஆண்டவர் எப்படி ஒரு ரெபேக்காவுக்கு ஒரு ஈசாக்கை வைத்திருந்தாரோ, எப்படி ஒரு ஒரு ராகேலுக்கு யாக்கோபை வைத்திருந்தாரோ, அப்படி ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அருமையான ஒரு துணை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க, கல்யாணம் ஆகாதவங்க சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காக ஆண்டவர் ஒரு துணையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எனக்காக நாம் போய் என்ன பண்ண தேவையில்லை, துணை தேட. நாம் போய் தேடினா என்ன ஆகும்? கழுதை எப்படி தெரியும்? மாடா தெரியும். வீட்டுக்கு வந்தப்புறம் என்ன ஆயிரும்? கழுதையா மாறிடும். ஸோ கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது அவர் நமக்காக அவர் பரலோக நன்மைகளை கொடுப்பார். ஆமென். நிறைய நேரத்தில் நிறைய பேர், நான் இப்போதைக்கு கிறிஸ்டின் ஆகலை, நான் சர்ச்சுக்கு கூட வரேன், நான் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் முடிவு பண்ணுறேன் கிறிஸ்டினா இந்துவான்னு சொல்லி. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சபையில் இல்லை, ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறது, அதுக்கப்புறம் தான் முடிவே பண்ணுறது. கல்யாணத்தை வச்சு தான் அதுக்கப்புறம் தான் அவன் கிறிஸ்டினா ஹிந்துவானே. நான் சொல்லு கரெக்டா? இருக்காங்களா அப்படி நிறைய பேர்? நம்மள அப்படி யாராவது இல்லாமல் இருந்தால் நல்லது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பண்ணும்? லாபான் யாக்கோபை துரத்தி பிடிச்ச மாதிரி நம்ம ஆண்டவரை துரத்தி பிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை ஓவர்டேக் பண்ணணும். ஆண்டவர் பின்னாடி பின்தங்கி இருந்தோம்னா இன்னைக்கு நம்ம அதை விட்டுட்டு, ஆண்டவரே நான் வந்துடுறேன், உங்கள்கிட்ட வந்துடுறேன், உங்களை நான் பின்தொடர்ந்து என்ன பண்ணும்? ஸோ இந்த கல்யாணம் ஆனவங்களை ஏற்கனவே ஆண்டவர் நியமித்தவர்களை அவர் கொண்டு சேர்த்து இருக்கிறார். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். காத்திருப்பது ஒருவேளை இருதயத்தை வேண்டினது வரும்போதோ, காத்திருக்காட்டி கழுதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு கழுதையும் மாட்டையும் என்ன பண்ண முடியாது, ஒன்னா பிணைக்கவே முடியாது. ஸோ ஒரு இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? கர்த்தருடைய பந்திக்கும் பிசாசினுடைய பந்திக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால நம்ம கவனமா இருக்கணும். ஏன்னா இந்த காரியங்கள் நம்ம இருதயத்தில் எசேக்கியேல் 31:34 சொல்லப்பட்டபடி இந்த காரியங்கள் நம்ம இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். இருதயத்துல இது காதுல கேட்டு இந்த காதுல விட்டு அந்த காதுல கேட்டு அந்த காதுல விட்டோம்னா நம்ம வாழ்க்கைக்கு அது என்னாகும்? பாதிப்பை கொண்டு வரும். அதனால நம்ம கவனமா நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவருக்கு நம்ம விட்டு கொடுத்து, ஏன்னா ரெண்டு பேர் ஒருமித்து நடந்தாலே வழிய அவங்க என்ன பண்ண முடியாது? ரெண்டு பேர் இணைந்து நடந்தாலே ஒருமித்து நடக்க முடியாது. ரெண்டு பேர் ஒன்னா ஒரே இதை யோசித்து நடக்க வேண்டும். அதே மாதிரி சாலமன் முதல்ல அவன் மேரேஜ் பண்ணி அவன் இஷ்டப்படி மேரேஜ் பண்ணிட்டான். அது என்னாச்சு? கடைசியில் அவன் என்ன பண்ண வேண்டியிருந்துச்சு? எல்லாவற்றையும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாயிடுச்சு. சமரசம் பண்ணி விக்கிரகத்தையே வணங்க வேண்டியதாயிடுச்சு கடைசியில். ஸோ நிறைய பேர், நிறைய சகோதரிகள், நிறைய சகோதரர்கள் நமக்கெல்லாம் தெரியும். நிறைய பேர் சில பேர் ஏமாற்றப்பட்டு என்ன பண்ணப்பட்டாங்க? திருமணத்துக்குள்ளே தள்ளப்பட்டாங்க. சில பேர் அவங்க ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டாக என்ன பண்ணாங்க? திருமணத்தை சாதாரணமாக எடுத்துட்டு, பரவாயில்ல நம்ம அவிசுவாசி கல்யாணம் பண்ணால் நம்ம விசுவாசி ஆக்கிடலாம். இதுவரை ஒரு அவிசுவாசியை கல்யாணம் பண்ணி கூட விசுவாசி ஆக்குனது சரித்திரமே கிடையாது. யாருமே ஆக்கலது உலகத்தில். இது வரைக்கும் அவிசுவாசி கல்யாணம் பண்ணி யாரும் விசுவாசியாக ஆக்கவே இல்லை. முடியாத நிலை இல்லை. என்ன? இது வரைக்கும் ஆக்கவே இல்லை யாருமே. அதனால நம்ம ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அப்படி பிணைக்கப்பட்டிருந்த அது என்ன இருக்குது? 1 கொரிந்தியர் 7:29 மேரேஜ் பண்ணாமல் இருக்கிறதே நல்லதுன்னு இருக்கு. மேரேஜ் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர்.
ஸோ ஆண்டவர் இன்றைக்கு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து ஆண்டவருடைய வசனத்தோடு ஆண்டவரோடு கூட இணைக்கப்படுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். போவாஸ் கூட சொன்னார், ரூத் சொன்னாரு, நீ என்ன பண்ணு, என்னுடைய வேலையாட்களோடு கூட இணைந்தே இரு, ஏன்னா அவனுக்கு ஆபத்து வந்துடும். நம்ம அதனாலதான் சபையில நம்ம என்ன பண்ணணும், ஒருவரோடு கூட இணைந்து இருக்க வேண்டும். சபையில நம்ம என்ன பண்ண வேண்டும், விசாரித்து நம்ம இணைந்து இருக்க வேண்டும். அகிலேஷ் சொன்ன மாதிரி தப்பை கண்டுபிடிச்சி, நான் சரியா இருக்கும்போது தப்பை கண்டுபிடிச்சு தப்பை சொல்றது கிடையாது சபை. தப்பு இருந்துச்சுன்னா நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணி அவங்கள மன்னித்து அவங்களுக்காக அவங்க மேல அன்பு கூறுவது தான் சபை. ஸோ அதனால 2 பேர் இணைந்து இருக்கும்போது, சபையில் நம்ம எல்லாம் இணைந்து இருக்கும்போது, 2 பேர் 3 பேர் அப்படின்னு இல்லை, மொத்தம் எல்லாரும் இணைந்து இருக்கும்போது என்ன ஆகுது, அங்கே ஆண்டவர் நம்மை வழி நடத்த முடியும். அங்கே ஒரு பாதுகாப்பு உண்டாகும். ரூத் சொன்னார், உனக்கு பாதுகாப்பு, நீ எல்லா வேலையாட்களோடு கூட இணைந்து இருக்கிறது தான் பாதுகாப்பே. இன்னைக்கு நம்ம எல்லாரும் இணைந்து இருக்கிறது தான் நம்முடைய பாதுகாப்பு. ஆண்டவர் பாதுகாப்பை அதே மாதிரி ரூத் 2ஆவது அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா அதை அப்படியே செய்தார். ரூத் என்ன பண்ணா, தனியா போகவே இல்லை. தனியா போனோம் அப்படின்னா, தனியா நம்ம நினைக்கிறத நம்ம சரின்னு சொல்லி நம்ம செய்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும், நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய அபாயத்தை கொண்டு வந்து கிருபையை வீணாக பெற்றுக்கொள்ள வைக்கும். ஆமென். அப்படி கண்களை மூடி நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவரே கிருபை உள்ளவர், எங்களுக்கு கிருபையை அளிக்கிறவர். ஆண்டவரே எங்களுக்கு உடைய ரட்சிப்பை நீர் கொடுத்தீர். ஆண்டவரே சோதரப்பா, எங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவர், எங்களுடைய ஆத்துமாவை நீர் ஆண்டவரே அப்பா எங்களை உயிர்ப்பித்து கிறிஸ்துவோடு கூட இணைத்திருக்கிறீர். உன்னதங்களை எங்களை உட்கார வைத்திருக்கிறீர். எங்களுக்கு ஆண்டவரே சோதரப்பா பரிசுத்த ஆவியை எங்களுக்கு இருதயத்துல வைத்திருக்கிறேன். எங்களுக்கு ஆண்டவரே வசனத்தையும் வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரே உறுதி கொடுத்திருக்கிறீர். கடைசி வரை நீ எங்களை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே சோதரம், நாங்க ஆண்டவரே உம்மோடு கூட இணைந்து நடக்க, ஆண்டவரே நாங்க உம்முடைய வசனத்தோடு கூட வசனத்தை பெற்றுக்கொண்டு வசனத்தில் உள்ள காரியங்களோடு கூட இணைந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே சோதரப்பா, முற்றிலுமாக உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். கேட்ட சத்தியங்கள் இருதயத்துல பதியும், இருதயத்தில் எழுதப்படவும், இருதயத்தை காத்துக்கொள்ளவும் நீ உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் சதா காலங்களும் இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து ஆமென், ஆமென்.